ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சார் சொன்னீங்க அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் வந்து சொன்னீங்க, சொல்லும் போது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு தான் கேட்குறேன். 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேஷ் இருக்குது. மொத்தமாக 36 லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாட்டோட இடம் வந்து 30 தாண்டி 30க்கும் மேலே தாண்டி இருக்குது. நான் 30 அதை பேச வரல. சார் வந்து பிஜேபி சார்பில் இருக்காங்க, அதனால் கேட்குறேன். அந்த 30 மீதி இருக்கிற 30ல் வந்து மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறது பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட் தான் வந்து ட்ராப் அவுட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ரூல் பண்ணுற குஜராத்தில் வந்து தமிழ்நாட்டை விட ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்படிங்கல இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போனா நம்ம பிரதமர் ஆள்ற குஜராத் ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் ஆண்ட இப்போ அவரோட ரூலிங்கில் இருக்கிற பிஜேபி ரூலிங்கில் இருக்கிற அந்த குஜராத் ஸ்டேட்டில் இது வந்து அதை தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை? இல்லை சரவணன் சார், ப்ளீஸ் ஸ்ரீகாந்த் சார். 1-2 ஸ்டேட் இல்லை, நிறைய பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் இருக்குது. உங்களோட கேள்வி வந்து தமிழ்நாட்டில் நான் ட்ராப் அவுட்க்கு வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஆட்சியிலன்னு சொன்னேன். ஆனால் குஜராத்தில் இதோட ஜாஸ்தி இருக்குங்கிறீங்க, அவ்வளோதானே உங்களோடது? ரைட், நீங்கள் உட்காரலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர். இதுக்கு என்னென்னா, இந்தியா மொத்தமும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் ஒரு பேராமீட்டர் எடுத்திங்கன்னா எந்த ஊரில் இருக்குது? ராமநாதபுரத்தில் தொழில் வளர்ச்சி உச்சத்தில் இருக்கா? எந்த ஊரில் உச்சத்தில் இருக்குது தொழில் வளர்ச்சி? கோயம்புத்தூரில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ தொழில் வளர்ச்சி தருமபுரியில் போய் தொழில் வளர்ச்சியை பற்றி நம்ம பேச முடியுமா? அங்கே இல்லை. ராமநாதபுரத்துக்குள்ளே போனீங்கன்னா இல்லை. இந்த மாதிரி டிஸ்பேரிட்டி ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கும்போது மொத்த இந்தியாவிலையும் டிஸ்பேரிட்டி இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் தொகையில் மக்கள் இருக்காங்க, அவங்கள மீட்டு கொண்டாட வேண்டிய நிலைமை இருக்குது. திமுக அதிமுக ஆட்சிக்கு வராமல் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நம்முடைய கல்வி வளர்ச்சி வேக உச்சத்துக்கு போயிட்டோம். நம்ம முன்னாடியே அப்போவே நம்ம 2வது இடத்துல தான் இருந்தோம். அதனால் நம்ம கல்வி வளர்ச்சி எப்போவுமே இது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம இதில். அதனால் இதுக்கு எந்த விதமான மெடலும் திமுக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி குஜராத்தில் எல்லாம் மிக கீழ்நிலையிலேருந்து அங்கே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் தாழ்நிலையிலேருந்து அவங்க மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, குடிதண்ணீர் இல்லை. 65-70 ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றும் கிடைக்காமல் மக்கள் எல்லாமே இருட்டில் இருந்தார்கள். அவங்களெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் எல்லா மாநில மக்களையும் ஒரே பேராமீட்டரில் நடத்த முடியாது. சார் வணக்கம் சார், பேர் செல்வம். உங்ககிட்ட தான் அந்த கேள்வி. எல்லாரும் சார், திருப்பரங்குன்ற தீர்ப்பில் இருந்தால் சார் என்னோட கேள்வியே. சொல்லுங்க தம்பி. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் தீபத்தூணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபத்தூணுன்றதுக்கு எந்த ஆதாரமும் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் சப்மிட் பண்ணல. இன்னொரு தரப்பு ஆப்போசிட் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க, தேவையான ஆதாரத்தில் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தீர்ப்பு வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த தீர்ப்பு வந்து அது தீபத்தூணுன்னு சொல்லிட்டாங்க. அது சர்வே தூணுன்னு சொல்கிறாங்க சில பேர். எப்படி சார் இது ஆய்வுக்கு உட்படுத்தாமல்? இது ரொம்ப ஹைலி டெக்னிக்கல். ஆனால் ஒரே ஒரு இதில் சுருக்கமாக நான் முடிச்சது, ஏன்னா எல்லா கேள்விகளும் நீண்டு போகுது, நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் ஒரே விஷயத்தில் சொல்லிடுறேன். 1981 நம்ம தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தின் பேர் குன்றத்து கோவில்கள். அந்த குன்றத்து கோவில்கள் புத்தகத்தில் திருப்பரங்குன்றம் கோவில் படமும் எதெல்லாம் தர்கா, நெல்லித்தோப்பு, படிக்கட்டு, தர்கா அமைந்திருக்கிற இடம், இதெல்லாம் இவங்களுக்கு பைஃபர்கேட் ஆனது. இந்த தூணை பற்றி மட்டும் போட்டு தூணோட வரலாறு எழுதியிருக்காங்க. இங்கே தான் தீபம் ஏற்றணும், இது நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது, இதுல இங்கே தீபம் ஏற்றுறதுனால என்னென்ன நன்மைகள்னு தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இந்த சிக்கலுக்கெல்லாம் முன்னாடி 1981 ஒரு ஆவணம் இல்லைங்கிறீங்களே, ஆவணம் இந்து சமய அறநிலையத்துறையில் நீங்க சொன்ன மாதிரி நாயக்கர் கல்வெட்டு வந்து உச்சிப்பிள்ளையார் தான் சார். அந்த நீங்க ஆதாரம் இப்ப கொடுத்திருக்கேன் இல்லையா, பதிவுமே இல்ல சார். இது நீ தினமலர்ல மறுபடியும் நீங்க திமுக மாதிரியே பேசுறீங்க. தினமலர்ல ஒரு நிமிஷம் அந்த புத்தகத்தை பத்தி அரை பக்கத்துக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. நீங்க வேணா தினமலர்லயும் பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு புக்கு கிடைக்காது, தினமலர்ல கிடைக்குது அந்த தரவுகள். பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு பேசுங்க. Subscribe to One India and never miss an update.
ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.